இத கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க. கார்ல ரொம்ப வேகமா போயிட்டு இருக்கீங்க. அந்த கார்ல இன்ஜின் இல்லன்னா எப்படி இருக்கும்? எக்ஸாக்ட்லி. நம்ம யுனிவர்ஸும் இதேதான். 1970ஸ்ல ஆஸ்ட்ரோனமர்ஸ் எல்லாமே டிஸ்கவர் பண்ண ஒரு விஷயம் என்னன்னா, பிளானட்ஸ், யுனிவர்ஸ், இந்த கேலக்சிஸ் எல்லாமே வந்து ரொம்ப ஃபாஸ்டா மூவ் ஆயிட்டு இருக்கு. சோ இப்படி ஃபாஸ்டா மூவ் ஆகும்போது அந்த இடத்துல அந்த கேலக்சிஸ் எல்லாமே ஸ்பிளிட் ஆகி போயிடணும். இல்ல ஒன்னோட ஒண்ணு வந்து மோதி அந்த பிளாஸ்ட் ஆகணும். இது எல்லாத்தையுமே வந்து ரிசர்ச் பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு ஷாக்கிங்கான விஷயம் ஒண்ணு கிடைக்குது. அதாவது ஒரு ஜெய்ஜாண்டிக் இன்விசிபிள் க்ளூ மாதிரி இது எல்லாத்தையுமே வந்து ஒன்னோட ஒண்ணு இப்படி புடிச்சிட்டு நிக்குது அப்படின்னு. அத பத்தியான டீப் ரிசர்ச் பண்றாங்க. பட் இப்போ வரைக்குமே வந்து இந்த டெக்னாலஜி வரைக்குமே அது என்னன்றத வந்து டீடைல்டா வந்து அவங்களால கண்டுபிடிக்க முடியல. இதுக்கு பேர் தான் டார்க் மேட்டர்னு சொல்லுவோம். இந்த டார்க் மேட்டர்ங்கிறது வந்து இப்ப நான் நின்றுட்டு இருக்கேன் இல்லையா, எனக்குள்ள பாஸ் ஆகி போலாம். இந்த போன் இருக்கு இல்லையா, அந்த போனுக்குள்ள பாஸ் ஆகி போலாம். இல்ல நம்ம பாடிக்குள்ள இருந்து இருந்தாலும் சரி, எந்த ஒரு ஆப்ஜெக்டா இருந்தாலும் பாஸ் ஆகி போகலாம். நம்ம கிட்ட இருக்கிற இந்த அட்வான்ஸ் டெக்னாலஜிய கூட இது என்னன்றத வந்து டீடைல்டா வந்து அனலைஸ் பண்ண முடியல. இது எப்படி இருக்குன்னா, நம்ம எல்லாமே வந்து ஒரு பேய் வீட்டுக்குள்ள இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த யூனிவர்ஸ்ல 80% வந்து இந்த டார்க் மேட்டர் தான் இருக்குது. மீதி இருக்கிற 5% நம்ம பாக்குற ஸ்டார்ஸா இருக்கலாம், கேலக்சிஸா இருக்கலாம், எல்லாமே அந்த பிளானட்ஸா இருக்கலாம். நம்ம கண்ணுக்கு தெரியலன்றக்காக அது வந்து இல்லைன்னு சொல்ல முடியாது. சோ இத பத்தியான டீடைல்டு வீடியோ வெரி சூன் அப்லோட் பண்றேன். இதை விட இன்னொரு பயங்கரமான விஷயம் ஒண்ணு இருக்கு. அதுக்கு பேரு தான் வந்து டார்க் எனர்ஜின்னு பேரு. இத பத்தி அடுத்தடுத்த வீடியோஸ்ல நான் சொல்றேன்.